கண்ட்ரோல்லாம் விடாது எடுக்குதுகள் ஃபோன். ஃபோனில் தான் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்குதுகள். யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ ஹலோ, நான் மீனாட்சி கதைக்கிறேன். என்ற ஆட்ட காணலேடி. உங்க ஆட்ட காணாட்டி நீ பிரதேசவில கொண்டே கம்ப்ளைண்ட் பண்ண. நீங்க என்னது கெடுத்து டுபுக்கு அடிச்சனண்டாரி 5 அடி 15 போய் அங்கால விழுவேன். ஏன் நான் பிரதேசவில அறிவிக்கணும்? உன்ற வளவுக்கு தான் என்ற ஆடு 2 நாளா மேய்ஞ்சி கொண்டிருந்தது. நான் பார்த்தேன். என்ன கொள்ளுவோடு மட்டும் எடுக்கிறீங்க வம்புக்கு? மீனாட்சி, நான் பயங்கரமானவள். கோர்ட் கேஸ் திரிய வண்டி வேறம். அதுக்கு மேல என்னோட கொள்வரத்தை நிப்பாட்டு. என்ன நீ பயங்கரமான? நான் இந்த மீனாட்சி வந்து கேடு கெட்டவன். என்னட்ட மோதினாண்டா பிறகு என்ன நடக்கும் தெரியும் தானே. மரியாதையா என்ற ஆட்ட தந்துடு, அதான் உனக்கு நல்லது. ஒரு கிசட் பைத்தியமே 2 நாளா என்னத்துக்கு என்ற வளவுக்கு ஆட்டமே விட்ட நீ. புள்ளி இருக்குது விடட்டுமோன்னு கருதி விட்ட நீ. வந்து ஆட்ட காணையில சேட்டை காணைன்னு வந்து எனக்கு போன் எடுத்து நித்ரோண்டே. நீ போன் எடுத்து கதை விட்டு கொண்டு நிற்கிறேன். கதையை விரட்டாது. எனக்கு தெரியுமாடி, நீ உன்னாட்ட வந்து இப்ப காசு இல்ல. உன்ன புருஷனுக்கு வேலையும் இல்லை இப்ப. சரி, அதால இந்த ஆட்டை வந்து நைட்டா ஆட்டைய போட்டு அரட்டிய வித்து எவ்வளவுக்கு வித்த நீ? அந்த வித்து வந்து அந்த வருமானத்தை நான் இப்ப குடும்பத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்னட கதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு உன்னை வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் சரி வரும். இந்த புருஷனுக்கு வேலை நீ நான் கண்டே விட்டேன். செடிப்படி வந்து செடிப்படி அடிப்படி உனக்கு நீ உங்கள்கிட்ட காசுக்கு வந்து நான் இங்க ராசாத்தி மாதிரி இருக்கிறேன். நீ பாக்குறீங்க என்ன இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் இளைஞராரண்டே நினைச்சு கொண்டிருந்தேன். விடனா உங்க ஆட்டை வித்து தான் குடும்பம் நடத்தணுமாண்டு எனக்கு கொஞ்சம் அவசியம் இல்லை. முதல் மரியாதையாக்கள். உனக்கு என்னடி மரியாதை? உனக்கு என்ன மரியாதை? போன கிழமை வந்து என்ற படியன் வந்து ரோட்டால போயிருக்கான். அவன் 15 ரூபாய்க்கு டொவி வேண்டி சாப்பிட்டு கொண்டு போவ. அதுல வந்து கேட்டியாம என்ற படி 5 ரூபாயத்தா திண்டு பாப்பம். அந்த 5 ரூபாயை ஆட்டையை போட்டு நைசா திண்ட நீ ஆட்டை கலவரத்தை வித்திருக்க மாட்டான். என்ன நிச்சயம் என்ற ஆட்டை தாடி ஒழுங்கா தாடி ஆட்ட எல்லாரும் நடக்கிறது வேற. ஒழுங்கா தாடி கத்தி கொண்டு ரம்பியில போனீங்க. என்ன கத்துறாடியோல்? என்னத்துக்கு சும்மா கத்தி கொண்டிருக்கா? போன நெடுகலதான் வேலை, வீட்டு வேலை செய்ய தெரியாது. நெடுகல போன காதுக்கு வச்சு கொண்டு ஆரோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறவனா வேலை. நீ காத்துறத அவனுக்கு எனக்கு எடுத்து கிளிகிளின்னு கிளிக்கிறா. நித்ரோண்டே நீ ஒளிப்பி விடு, தலையில படுக்க விடுது. நீ சும்மா மேமிசர் இத்தனை நான் போன் எடுத்து கிளிகிளிக்கிறா கிளிக்கிறா. அது தெரியும் உங்களுக்கு. ப்ராவு நான் வீட்டு வேலை செய்யணும். கல்யாணம் வீட்டு வேலை செய்யவே இல்லையா? எனக்கு விசில் வருது. என்னத்தை என்னாலும் செய்து தோல்ல உங்கள்ட்ட இதுக்கு நான் வர மாட்டேன். ஐயோ விசில் அடிக்க போறேன். இங்க ஆட்டக்கார என்ன பிரதேசவில வைக்காத. இங்க எடுக்காத மாத்திரம் போனேன். வயிறு ஊனம்ல பொலிசோட வாரண்டி வெயிட் பண்ணடி வாரண்டி பொலிசோட என்று ஆட்டை வந்து உன்னட்ட இருந்து மீட்டு எடுக்காம நான் விட மாட்டேன். பொலிசோட வாரண்டி வாடி இந்த வாடி பொலிசோட வாடி பாப்போம். ஐயோ ஆத்திரத்துல இந்த போனே முடிச்சிட்டு நீ. ஐயோ இந்த விஷயத்தோட இந்த போன போச்சு. ஐயோ இந்த ஆள் வர கிளிக்க போகுது. ஏற்கனவே ஓட்ட போடத்தான் வச்சு பாவிச்சேன். நான் 5 வருஷம் பாவிச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் பாவிக்க சொன்னேன். அதுக்கடையே உடைச்சு போட்டு நீ இனி போச்சு 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 வைக்குது. Ha 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 ha!